ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் நல்லா தித்திப்பா இருக்கணும், நல்ல நிறமா இருக்கணும். பொங்கல் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தடதடன்னு பாயாசம் போல இல்லாம அப்படியே ஒரு ஹல்வா பதத்துல வாயில போட்டோன்னு கரையிற மாதிரி இருக்கணும். பர்டிகுலரா பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய வகையில ரொம்ப ஈஸியான மெத்தட்லயும் இருக்கணும். அப்போ நான் சொல்றேன், இந்த அளவுல தண்ணீரோ மத்த பொருட்களையோ சேர்த்து பிரஷர் குக்கர்ல ஈஸியா இப்படி செய்யுங்க. அதுக்கு முதல்ல நான் இந்த குக்கர்ல தான் சர்க்கரை பொங்கல் செய்ய போறேன். ஸோ இந்த குக்கர்ல 250 ml மெஷரிங் கப்பால 3/4 பங்கு அளவுக்கு பச்சரிசியை உள்ள நிரப்பிக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய பச்சரிசி பாத்தீங்கன்னா பொங்கல் பச்சரிசின்னு கடையில விற்கும், அந்த அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்க வீட்டில் நீங்க எந்த வகையான பச்சரிசியை வச்சிருந்தாலும் நீங்க இந்த பொங்கல் செய்யறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா இந்த கப்ல 3/4 பங்கு அளவுக்கு பச்சரிசியை நிரப்பிட்டோமா, அடுத்தது மேற்கொண்டு இந்த 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் பாசி பருப்பை நிரப்பிக்கலாம். மொத்தத்துக்கு 1 கப்பு அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்ந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. நீங்க இது போல மெஷரிங் கப்ல தான் அளக்கணும்ன்றது கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய படி, ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைன்னா டம்ளர் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுல 3/4 பங்கு அளவுக்கு பச்சரிசி, மேற்கொண்டு 1/4 பங்கு அளவுக்கு பாசி பருப்பு, இதுதாங்க கணக்கு. இப்போ நம்ம எடுத்து சேர்த்திருக்கக்கூடிய இந்த அரிசி பருப்புல தண்ணீர் சேர்த்துட்டு சுத்தமா அதுல இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் போற அளவுக்கு 2-3 தடவை நல்லா கிளீனா வாஷ் பண்ணி இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி. அடுத்ததா இப்போ இந்த அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மூடிட்டு கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் இதை ஊற விடலாம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு. நீங்க இந்த மாதிரி அரிசி பருப்பை ஊற வச்சுட்டு செய்யும் போதுதான் பொங்கல் நல்ல சாஃப்டா இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வரும். இப்போ ஊறின இந்த அரிசியில உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா வடிச்சு இது போல எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த கப்பால அரிசி பருப்பு அளந்தீங்களோ அந்த கப்பால 4 பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காதீங்க. அப்புறம் அதிகம் தண்ணீர் சேர்த்துட்டீங்கன்னா பொங்கல் தடன்னு குழனே இருக்கும். இப்போ இதை எடுத்து அடுப்புல வச்சுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு விசிலும் சேர்த்துருங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு 4 விசில் வர வரைக்கும் இதை வேக விடுங்க. இப்போ இது வெந்துகிட்டே இருக்கிற கேப்ல அடுத்ததா இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல நீங்க எந்த கப்பால அரிசி அளந்தமோ அதே கப்பால 2 பங்கு அளவுக்கு வெல்லம் பொடித்திட்டு மெஷர் பண்ணி சேருங்க. இப்போ இதுலயே அதே கப்பால 1 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இது நம்ம பாகுபதம்லாம் எடுக்க போறது கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த தண்ணியில இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய வெல்லம் பாத்தீங்கன்னா நல்ல நிறமான வெல்லமாவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க செய்யக்கூடிய பொங்கலும் நல்ல நிறமா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வேக வச்சிருந்த அரிசியை பார்ப்போம். 4 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரியான ஒரு சாஃப்டான பதத்தில் நம்ம சேர்த்திருந்த அரிசி பருப்பு வெந்து வந்திருக்கும். இப்போ இது போல ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த கரண்டியால் அழுத்தி விட்டு இது போல மசிச்சு விடுங்க. சூடா இருக்கும் போதே மசிச்சாதான் நல்லா சாஃப்டா குழஞ்சு இதே மாதிரியான ஒரு பதத்துக்கு மசிஞ்சு வரும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு கரைச்சு வச்சிருந்த வெல்லம் கரைசல் தண்ணீரை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இது போல வடிச்சிட்டு இதுல சேருங்க. நீங்க சேர்க்கக்கூடிய வெல்லம் தூசு மண்ணி இல்லைன்னா டைரக்டா சேர்த்துக்கோங்க. தூசு மண்ணி இருக்கிற பட்சத்துல வெல்லம் தண்ணி கரைசலை இந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, ரொம்ப ஜாஸ்தி தண்ணீர் சேர்த்துட்டு அரிசி பருப்பை வேக வைக்காம சரியான அளவுல தண்ணீர் சேர்த்துட்டு வேக வச்சதுனால பாருங்க பொங்கல்ல கலந்து விடும் போது சரியான பக்குவத்துல ரொம்ப நீர்த்த மாதிரி தடன்னு இல்லாம இந்த மாதிரியான ஒரு சரியான பதத்துல இருக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இப்போ இப்படிதான் இருக்கும். அடுத்ததா இந்த பொங்கலை நல்ல ஒரு தித்திப்பான சுவையில சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல ஒரு கொஞ்சமா, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நல்ல ஒரு வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இங்க கோவில் சுவையில சர்க்கரை பொங்கல் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுதான் பச்சைக்கல் புறம். இதை கொஞ்சமா, அதாவது ரொம்ப ரொம்ப கொஞ்சமா எடுத்துட்டு அப்படியே விரலால நுணுக்கிட்டு இதுல தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமா பச்சைக்கல் புறம் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா இது போல கலந்து விடுங்க. மேற்கொண்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இது போல கலந்து விட்டீங்கன்னா பாருங்க நல்லாவே
கொஞ்சம் கட்டிப்பட்டு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியான ஒரு பதத்துல வந்திருக்கும். இதுதாங்க சரியான பதம். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா தாளிப்பு கரண்டியில 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சையை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து பொரிச்சுக்கோங்க. வறுத்து பொரிச்ச இந்த முந்திரி திராட்சைய நல்ல சுட சுட இருக்கிற பொங்கல்ல சேர்த்து நல்லா இது போல ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. இப்போ சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. இப்போ நீங்க சூடா இருக்கிற இந்த சுட சுட சர்க்கரை பொங்கலை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க இதே போல பாரம்பரியமா பானையில செய்வோம்ல சர்க்கரை பொங்கல், அதுக்கு கூட நீங்க இந்த அளவுகளை பயன்படுத்திட்டு பாரம்பரிய முறையில பானையில செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கலையும் தாராளமா இது போல செய்யலாம். இந்த அளவுகள் மாறாம இந்த அளவுகளை யூஸ் பண்ணி நீங்க இது மாதிரி பிரஷர் குக்கர்ல செஞ்சாலும் சரி, பானையில செஞ்சாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் ரொம்ப சுவையா இருக்க போறது என்னவோ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல சர்க்கரை பொங்கலை இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.